அண்ணா அண்ணி எப்படி இருக்க? ஆமா, எக்ஸாம் எல்லாம் எப்படி? நல்லபடியா ரொம்ப நல்ல எழுதி இருக்கு அண்ணி. சரி, உங்க அண்ணா உள்ள குளிச்சிட்டு இருக்காரு. நான் போய் காஃபி எடுத்து வந்துடுறேன், வெயிட் பண்ணு. வாடா, எப்போ வந்த? லாகியா? இப்போதானே வந்தேன். அப்புறம் அப்பா எப்படி இருக்காரு? அப்பா நல்லா இருக்காருண்ணா. அண்ணியும் நீங்களும் எப்படி இருக்கீங்க? எங்களுக்கு என்னப்பா, சூப்பராக இருக்கும். அண்ணி, ஒரு சின்ன உதவி, அதான் உங்களை தேடி வந்தேன். என்ன அருண் இப்படி கேட்டுக்கிட்டு இருக்க? எதுவாக இருந்தாலும் தயங்காம கேளு. என்ன விஷயம்? அண்ணி, எனக்கு சென்னையில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் வேலை கிடைச்சிருக்கு. மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம். ஆனால் ஒரு 10 லட்ச ரூபா டெபாசிட் பண்ண கட்ட சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டு அப்படி இப்படின்னு ஒரு 5 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா எனக்கு பணம் கிடைச்சதும் எனக்கு வேலை கிடைச்சி கண்டிப்பாக உங்கள் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். நீ டேய் அருண், ஏதோ ஒரு 5000 10,000ன்னா பரவாயில்ல, 5 லட்ச ரூபா பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? ஏன்டா இப்படி தொட்டது தோணுதுக்கெல்லாம் காசு காசுன்னு என்கிட்டயே வந்து நிக்கிற? என்ன மனுஷன் நினைச்சியா இல்ல பணம் காக்கிற மரம் நினைச்சியா? +2 படிக்க வைக்கிறதுக்கே அங்க எங்கன்னு கடன் வாங்கி நான் படிக்க வச்சேன். மறுபடியும் நீ இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு உங்க அண்ணி நகையெல்லாம் வித்து படிக்க வச்சா. இப்ப மறுபடியும் நான் வேலைக்கு செய்யணும்னு கேட்டா, டேய் உங்க அண்ணன் ஒன்றும் பெரிய கோடீஸ்வரன் இல்லடா, நானும் ஒரு நடுத்தர குடும்பத்துல பிறந்த ஏழை தாண்டா. அதை ஏன்டா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அருண், உங்க அண்ணன் மன கஷ்டத்துலேயும் பண கஷ்டத்துலேயும் பேசிட்டு இருக்காருப்பா. அருண், நீ நினைக்கிற மாதிரி நாங்கள் ஒன்றும் பணக்காரங்க இல்லை. எங்கள் அப்பாவுக்கு என்னை விட்டு பிரிய மனம் இல்லை. அதனால தான் உங்கள் அண்ணனை வீட்டோட மாப்பிள்ளையே வச்சுருந்தாரு. சும்மா உட்காந்து சாப்பிட்டா பார்க்குறவங்களாம் தப்பாக நினைப்பாங்கன்னு பைனான்ஸ் வச்சு கொடுத்துருக்காரு. அதில் இருக்கிற பணம் எல்லாமே எங்கள் அண்ணன் முத்துவோடு தான். எங்களுக்கு இருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. திடீர்னு இப்படி வந்து லட்சக்கணக்கில் பணம் கேட்டால் நாங்கள் என்னப்பா பண்ண முடியும்? அண்ணி, எங்கூட படித்தவெல்லாம் வேலை கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டாங்க. என்ன மட்டும் கடைசி வரைக்கும் பஞ்ச பரதேசியாகவே இருக்க சொல்கிறீங்களா? இத்தனை நாளாக தான் பசி பட்டினி வறுமைன்னு வாழ்ந்துட்டேன். இனிமேலாவது நல்லா வாழணும்னு நினைக்கிறது என் தப்பா? எனக்கு அண்ணனையும் உங்களையும் விட்டா வேறு யார் அண்ணி இருக்கா? எனக்கு யாரை தெரியும்? நான் யாருக்கிட்ட தான் போய் நிற்பேன்? படித்த படிப்பு பாலா போகக்கூடாது அண்ணி. நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது பணம் கொடுத்து உதவி செய்யணும். ஏய், ஏன்னாச்சு? ஆம்பளை பையன் எதுக்கட போய் கண் கலங்குற? நீ எதுவும் அழக்கூடாது. எங்க ஃபைனான்ஸ்லேருந்து 5 லட்ச ரூபா பணம் எடுத்துருவாங்க. எடுத்து வந்து தம்பிகிட்ட கொடுங்க. அவன் பின்னாடி நம்ம கண்டிப்பாக கொடுத்துருவான். என்ன விளையாடுறியான்னு யாருக்கும் தெரியாம பணத்தை எடுத்து கொடுத்துட்டு நாளைக்கு அவங்க கணக்கு கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன்? எங்க அதை எங்கள் அப்பாட்ட நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் போய் எடுத்துகிட்டு வந்துங்க. கூட பிறந்தவன் கஷ்டம்னு வந்து கண்ணை கசக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தா நல்லாவா இருக்கும்? போங்க, போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. எங்கள் அப்பாட்ட நான் பேசிக்கிறேன். போங்கன்றல. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணே. நீங்கள் செஞ்ச இந்த உதவியை என் உயிரில் வரைக்கும் மறக்க மாட்டேன். எனக்கு வேலை கிடைச்சதும் முதல் வேலையாக உங்கள் நகையும் இந்த பணத்தையும் திருப்பி கொடுக்குறது தான் என் முதல் வேலை. ரொம்ப நன்றிங்க அண்ணே. அண்ணா வரேண்ணா. அண்ணி வரேண்ணே. சரிப்பா, பார்த்துப்போ. துளசி, நீ பாட்டை கேட்ட உடனே எல்லாத்தையும் கழட்டி கொடுக்குற, பணத்தை தூக்கி கொடுக்குற. ஒருவேளை நாளைக்கு அவன் பெரிய ஆளாகி உன்னை மதிக்கலைன்னா, உங்ககிட்ட வாங்கின பணத்தை கொடுக்கலனா என்ன பண்ணுறது? இங்கே பாருங்க, அவன் என்னை மதிச்சாலும் சரி மதிக்காட்டினாலும் சரி, அவன் நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதுங்க. அவன் என் மகன் மாதிரி. அவன் எனக்கு பணம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, அவன் சந்தோஷமா இருந்தா எனக்கு அதுவே போதும். சரி வாங்க, நான் சாப்பாடு எடுத்துக்கிறேன், நீங்கள் சாப்பிடுவீங்க.
அப்படி போகுதா? நல்ல வாயம் சம்பாரிச்சு நார வாயம் தின்ன கதையால இருக்கு. அடியே துளசி, உனக்கு வைக்கிறண்டி வேட்டு. முன்னாடி கலகலன்னு பேசிட்டு இருப்ப, ஏன் இப்போ ஒரு மாதிரியா இருக்க? அதுக்கு இல்லை, கட்டின புடவை வான்னு சொன்னீங்க. ஆனால் நான் புடவை கூட கட்டிட்டு வரல. இந்த புடவை கூட நீங்கள் எடுத்து கொடுத்தது தான். ஆனால் ஓ, உனக்கு நகை வேணுமா? நாளைக்கே அப்பா கிட்ட சொல்லி நகை வாங்கி போடுறேங்கன்னு. தயவு செஞ்சு உங்கள் அப்பா பற்றி மட்டும் எங்கிட்ட பேசாதீங்க. அவர் சரியான சுயநலக்காரன். பெத்த பிள்ளைக்கு மட்டும்தான் எல்லாமே செய்கிறாரு. 50 பவுன் நகை, பீரோ, கட்டில், அது இதுன்னு எப்படி வாங்கி கொடுத்தாரு. ஆனால் நீங்கள் அவரோட பையன் தானே, உங்களுக்கு ஏதாவது ஒரு 20 பவுன், அட வேணாங்க ஒரு 10 பவுன் போட்டிருக்கலாம்ல. அவரை பொறுத்த வரைக்கும் சம்பளம் இல்லாத வேலைக்காரன் நீங்க, அவ்வளோதான். சீச்சி, அப்படிலாம் சொல்லாத பொண்ணு. எங்கள் அப்பா எங்களுக்காக, என் தங்கச்சிக்கும் எனக்காக எதை வேணால் செய்வார். அது மட்டும் இல்லாமல் நான் ஆசைப்பட்டேன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக உங்கள் வீட்டு படியேறி வந்து பொண்ணு கேட்டு அவமானப்பட்டு கூனி குறுகி நின்னாரே, அவரை பார்த்தா சுயநலவாதின்னு சொல்கிற. 10 வயசில் நானும் என் தங்கச்சியும் எங்கள் அம்மா விழுந்து நின்னப்ப இன்னொருத்தி கல்யாணம் பண்ணா எங்களுக்கு சித்தி குடும்பம் வந்துடுமேன்ட்டு இதனால் வரைக்கும் அவரோட ஆசை பாசங்கள்லாம் அடக்கிட்டு எங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்காரு. அவரை பார்த்து சுயநலவாதின்னு சொல்லாத பொண்ணு. சும்மா அப்பா அப்பான்னு தலையில தூக்கி வச்சு ஆடாதீங்க. உங்க தங்கச்சி அப்பனும் ரொம்ப நல்லவங்க கிடையாது. ஒரு திருடனை மருமகனை வீட்டில் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. என்ன சொல்ற பொண்ணு? இப்படி விஷயம் தெரியாத முட்டாளா இருக்கீங்களே. ஃபைனான்ஸில் 5 லட்ச ரூபா பணம் எடுத்து மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துருக்குறாங்க. இது உங்க தங்கச்சிக்கும் தெரியும், உங்க அப்பனுக்கும் தெரியும். உங்கள்ட்ட இருந்து மறைச்சிருக்காங்களே, இதுலேருந்து அவங்க திருட்டுத்தனம் என்னன்னு தெரிய வேணாம். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உங்கள் விருப்பம். என்னங்க, இப்படியே நம்ம போயிட்டு இருந்தா நம்ம நடுத்தரோட தான் நிற்கணும். என் மேலே கோபமா? அப்பா, எனக்கு பணம் வேணும். எதுக்குப்பா? என் பொண்டாட்டிக்கு நகை செஞ்சு போடணும். இப்படி திடீர்னு பணம் கேட்டா நான் எங்கப்பா போவேன்? உன் பொண்ணுக்கும் மருமகன்னு கொடுக்குறதுன்னா உங்கள்கிட்ட பணம் இருக்கு. நான் கேட்டா உனக்கு பணம் இல்லை, அப்படித்தானே? உனக்கு பொட்ட பிள்ளை என்ன வசதி, ஆம்பளை பையன் இழிச்சு வாய. நான் என்னப்பா இப்படி சொல்லிட்டேன்? என்ன சொல்லிட்டேன்? ஏன் எவ்வளவு கோவப்படுற? உங்களுக்கு நான் என்னடா செய்யாம போயிட்டேன்? எனக்கு எதுவுமே நீங்க பண்ணல. பணம் காசு போட்டு கல்யாணம் பண்ண வச்சியா, நகை நட்டு தான் போட்டியா? உனக்கு எப்படி உனக்கு மக வசதியோ அதே மாதிரி எனக்கு என் பொண்டாட்டி தான் வசதி. ஒரு கண்ணுக்கு வெண்ணையும் இன்னொரு கண்ணுக்கு சுண்ணாம்பு வைக்கிற சுயநலக்காரனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏன்டா தேவையில்லாம காலங்காலத்தில் சத்தம் போட்டுட்டு இருக்க? உனக்கு என்ன வேணுமோ அதை உங்க அப்பாட்ட கேட்டு வாங்கிட்டு போக வேண்டியதுன்னு. வீட்டோட மாப்பிள்ளையா உக்காந்து வெட்டி சோறு திங்கிற நீ எல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வந்துட்ட. முத்து, மரியாதையா பேசு. நான் ஒண்ணு எங்க வீட்டுல சோத்துக்கு இல்லாம நான் உங்க வீட்டுக்கு வரல. துளசியை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது நீயும் உங்க அப்பாவும் கெஞ்சி கேட்டுக்கிட்ட ஒரே காரணத்துக்காக தான் வந்தேன். அதுக்காக வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாத. யாருக்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு மரியாதையா பேசு. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? சாயப்பற்றி கூலி வேலைக்கு போயிட்டு இருந்த உன்னை கூட்டு வந்து பொண்ணையும் கொடுத்து வேலையும் கொடுத்தா தென்னை வீட்டிலே திருட்டு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? முத்து, என்னப்பா சொல்ற? உனக்கு ஒண்ணுமே தெரியாத பாரு. 3 பேரும் சேர்ந்து நான் கூட்டுக்கல்ல வேண்டாம் வச்சிருக்கீங்க. ஃபைனான்ஸ் பணத்தில் 5 லட்ச ரூபா பணத்தை காணோம். யார் எடுத்தது? கணக்கு வழக்கெல்லாம் நீ தானே பார்க்குற. பணம் எங்க போச்சு காணாம? சொல்லு. நான் தான் அந்த பணம் எடுத்தேன். இதுக்கு அவருக்கு எந்த சம்மந்தம் கிடையாது.
என்னம்மா சொல்ற? 5 லட்ச ரூபா பணம் எடுத்தியா? ஏம்மா 5 லட்ச ரூபா பணம் எடுத்து செலவு பண்ற அளவுக்கு உனக்கு என்னம்மா செலவு? அப்பா, அருண் வேலைக்கு சேரணும்னு 5 லட்ச ரூபா பணம் எடுத்தான். கேட்டான், நான் தான் எடுத்து கொடுத்தேன். கண்டிப்பா அவன் வேலைக்கு போயிட்டு வந்து திருப்பி கொடுத்துருவான்ப்பா. ஓஹோ, படிக்காதவன் தானே, இவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு சொல்லி பிறந்த வீட்டிலே திருட ஆரம்பிச்சிட்டேன். அண்ணா, ஏன் இப்படியெல்லாம் பேசுற? சரி, வேற எப்படி பேச சொல்ற? அதை விட கழுத்துல கவரிங் நகை போட்டிருக்கு, நாங்க போட்டா ஒரிஜினல் நகை 50 பவுன் எங்க? அது அது வந்து என்னம்மா உன் அண்ணன் கேக்குறான்ல, சொல்லுமா பதில். அப்பா, அருணோட ஹாஸ்டல் ஃபீஸுக்கும் காலேஜுக்கும் பணம் கட்டணும்னு கேட்டப்ப நகையை கழட்டி கொடுத்தப்பா. கண்டிப்பா வேலைக்கு போய் திருப்பி கொடுத்துருவான்ப்பா. மான ரோஸ் இருக்குள்ள இருந்தா மரியாதையை உன் புருஷன் கூட்டு வெளியே போ. ஏப்பா எப்ப பிறந்த வீட்டிலே திட்ட ஆரம்பிச்சிட்டோ உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை. அப்பா இந்த பாருப்பா, இதனால வரைக்கும் எனக்கு கல்யாணம் ஆகல. அவங்க இந்த வீட்டில் இருந்தாங்க, இப்போதான் எனக்குன்னு ஒருத்தர் வந்துட்டால. இனிமே அவங்க இந்த வீட்டில் இருந்து கிளம்பி போறதா நியாயம். வருஷக்கானங்க உட்காந்துட்டு வெட்டி சோறு திம்பாங்க, தின்ன வீட்டிலே திருடுவாங்க. கணக்கு கேட்டா நான் பொல்லாதவன். தம்பி முத்து, திடீர்னு வீட்டை விட்டு வெளியே போனா சொன்னா அவங்க எங்கடா போவாங்க? எங்கேயா போகட்டும், கோயில் கொள்ளன்னு திரியட்டும், வீடு வாசல் இருந்தா போகட்டும். இந்த பாருப்பா, உனக்கு அவங்கள விட்டு பெரிய மனசுல இல்லைன்னா நீ அவங்களோட கிளம்பு. வேண்டாடா, வேண்டாம். அப்பா வந்து எங்களோட கஷ்டப்பட வேண்டாம். ஒரு நிமிஷம். இல்லடி, கூட பிறந்த அண்ணனே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னதுக்கு அப்புறம் இனிமே நாங்க இங்க இருந்தா அது மரியாதையே இல்லை. என் பேச்சுக்கு மரியாதை இல்லையா? உன் அண்ணி பேச்சை மதிக்க மாட்டியா? உன் புருஷனை கூட்டிட்டு உள்ள போமா. வேண்டாடி, என் கூட பிறந்தவன் எனக்கு கேவலமா பேசிட்டான். என்னால எப்படி நீ இந்த வீட்டில் இருக்க முடியும்? சரி, உன் அண்ணன் பேசுனது தப்பு தான். அவருக்காக உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்குறேன். சரியா? உள்ள போ. பொண்ணு, தப்பு பண்ணது அவங்க, நீ என்னத்துக்கு மன்னிப்பு கேட்குற? நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஏங்க ஏன் இப்படி பண்றீங்க? வீட்டுக்கு வந்த மருமக இந்த வீட்டுல இருந்த பிள்ளைய அடிச்சு துரத்திட்டானே இந்த ஊருக்குள்ள என்னை பத்தி கேவலமா பேசணுமா? நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா எனக்கு பணம் வேணும், நகை வேணும்னு. ஏன் அப்படி பண்றீங்க? நீ உள்ள போமா. வாங்க உள்ள வாங்க. ஐயோ அம்மா, நேற்று 2 பேரும் இந்த 2 நாயங்களும் சேர்ந்து தேங்காயை கவிக்கிட்ட போகிற மாதிரி 2 பேர்த்தையும் தள்ளிட்டு போனாங்க. எங்கெங்க கடிச்சு வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. எங்கடா இருக்கீங்க? அடியே
காந்த கண்ணாலிக்கு நேற்று நைட்டு இந்த மைனூரோட மேலே எப்படி இருந்துச்சு? ஐயோ போங்க, நீங்க நைட்டு பண்ணதை விட அந்த காலையில ஒரு 5 லிட்டர் பால் கறந்தீங்க பாருங்க, அதுதான் செம்ம. 5 லிட்டர் பாலா? அட என்ன சொல்றீங்க? அட கம்னர் பண்ண இந்த விஷயம் நீ லைக் பண்ண மாட்டேன். எதுக்குடா நான் லைக் பண்ண மாட்டேன் என்றா? ஆமா பண்ண, நீங்க அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டீங்க. எதுக்குமா நான் சரிப்பட்டு வர மாட்டேன்? முழுசா சொல்லுமா. டேய் சொம்பு, நான் எதிர்பார்க்கவே இல்லடா. இங்க பாரு, அடி அடி நான் அடிச்சு புளிஞ்சிட்டப்போ. என்னது அடி அடின்னு அடிச்சு புளிஞ்சிட்டானா? எப்படி புளிஞ்சா? பையா மூடிக்கிட்ட, அதுக்கு நீ சரிபட்டு வர மாட்ட. எதுக்குடா நான் சரிபட்டு வர மாட்டேன் சொல்றா? ஆமாயா பண்ண, நீ அந்த விஷயத்துக்கு சத்தியமா ஆக மாட்ட. எது கம்பெனி ஆக மாட்டேன்? தெளிவா சொல்லு. எத்தனை தடவை தான் கேக்குறது? ஏய் பாவண்டி, பண்ணகிட்ட சொல்லிடலாமா? ஏ வேணாண்டி, அவரு அந்த விஷயத்துக்கு சத்தியமா ஆக மாட்டாருடி. சாமி, எதுக்குமா ஆக மாட்டேன்? தெளிவா சொல்லுங்கம்மா, எனக்கு நெஞ்சே வலிக்குதுமா. நிஜமா சொல்லு, நெஞ்சு எங்க இருக்குது? அது எங்க இருந்தா என்னம்மா, நீ விஷயத்த சொல்லுமா. ஐயோ என்னால முடியல. டே கொஞ்சம் சொல்லட்டுமாடா? என்றா சொல்லு. வேணாம் கொஞ்சம், பண்ண ரொம்ப வருத்தப்படும். என்னது வருத்தப்படுமா? அப்படி என்ன சொல்ல போறீங்க? சொல்லுங்கடா. இல்லை பண்ண, நீ அந்த விஷயத்தை லைக் பண்ண மாட்டேன், நீ வேணாம். சொல்லி தொலைங்கடா. அம்மினி நீங்களாவது சொல்லுங்க. இப்ப சொல்ல போறீங்களா இல்ல ஊரை கூட்டி பஞ்சாயத்தை வச்சு உங்க 2 பேர்த்தையும் ஊரை விட்டு துரத்துட்டுமா? நான் சொல்லிடுறேன் பண்ண, நாங்க சொல்லிடுறோம். சொம்பு சொம்பு சொல்லுமா. நேத்து என்னோட துணிமணி போர்வை எல்லாம் அடி அடி நான் அடிச்சு துவைச்சான்னு சொன்னேன். மட்டும் இல்ல பண்ண, இவர் பால் கறக்குறதுல செம்ம. பசுமாட்டுல 5 லிட்டர் பால் கறந்துட்டாரு, அததான் சொன்னேன். அப்பா அப்புறம் பண்ண உனக்கு இருக்க தொந்திக்கு தொப்பைக்கு நீ அந்த விஷயத்தை லைக் பண்ண மாட்டேன், அதனால தான் பண்ண அது மாதிரி செஞ்சேன். அடிமை செருப்பால. ஏண்டா சொறி பிடிச்ச மொன்னனாயே, ஏண்டா இதை சொல்றதக்கா இவ்வளவு நேரம் இழு இழுன்னு நிறுத்திங்க? நான் என்னமோ ஏதோ நினைச்சேன்டா. இனிமே இவங்களை விட்டு வைக்க கூடாது. ஆமணி காமாச்சி இங்க வா. அம்மணி இங்க வா. சரசு நாளைக்கு என்ன வீட்டில் வந்து பாருங்க, இல்ல தீர்ப்பு வேற மாதிரி ஆகிப்படும் சொல்லிவிட்டேன். வேண்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு. அட என்ற நான் சொன்னேன் அடி செருப்பால. வாங்க, நீங்கள் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. நீங்கள் சாப்பிடலண்ணே, நானும் சாப்பிடாம இருக்கேன். நம்ம 2 பேரும் பட்னியாக கிடக்கலாங்க. ஆனால் வயிற்றுல வர இந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு. வாங்க நம்ம போய் சாப்பிட்லாம். துளசி, இப்படி ரோசங்கட்ட போய் அந்த சோத்தை திங்கிறதுக்கு பசி பட்டினே வாழ்ந்துடலாம். ஏங்க நீங்கள் சாப்பிடலேண்ணே, நானும் 2 நாளாக சாப்பிடாம இருக்குங்க. நம்ம 2 பேரும் பட்னியாக கிடக்கலாம். ஆனால் அந்த குழந்தை என்னங்க பாவம் பண்ணுச்சு? அது பச்சை மண்ணுங்க, பசியோடு இருக்காது. வாங்க சாப்பிட்லாம். துளசி வேணாம் துளசி, நமக்கு இந்த வீடு வேணும். நம்ம வீட்டுக்கே போயிடலாம். அரஜான் வயிற்றுக்காக இப்படி மான மரியாதை இழந்துட்டு இங்கே சொல்றியா? இங்க பார், நான் படிச்சு சொல்லு, நீ கேட்டியா? இங்க இருக்க வேண்டாம், நகை பணம் இதெல்லாம் கேட்காம செய்யாதேன்னு சொன்னேன். நீ கேட்கல. நான் சொல்லியிருந்ததை நீ கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு நாம் இப்படி அவமானப்பட்டு நின்று திருட்டு பட்டம் கட்ட வேண்டியது இல்லாமல் போயிருக்கும். மற்றவங்க எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோங்க. ஆனால் நமக்கு ஆண்டவன் எந்த ஒரு நிலையிலையே அடுத்தவங்க நல்லா இருந்தா நமக்கு அந்த ஒரு சந்தோஷமா போதுங்க. அடுத்தவங்களை வாழ வச்சு பார்க்கறதுலையே தனி சந்தோஷம் இருக்கு. ஏங்க இப்போ திடீர்னு வீட்டை விட்டு போன்னு சொல்கிறோமே, நம்ம எப்படிங்க போய் பழைப்போம்? ஏன் கூலி வேலைக்கு போகிறேன், பழையபடி சாயப்பட்டறைக்கே வேலைக்கு போகிறேன். துளசி, அந்த சாயப்பட்டறைக்கு போயிட்டு 100-50 கூலியை வாங்கிட்டு கஞ்சியை குடிச்சிட்டு
சந்தோஷமா இருந்த சந்தோஷம் இப்ப எனக்கு இல்லை. துளசி, நான் ஏழைன்னு பேர் வாங்கியிருக்கேன். அப்ப நான் கஷ்டப்பட்டதில்லை. கடங்காரன்னு பேர் வாங்கினேன். அப்ப கூட நான் கவலைப்பட்டதில்லை. ஆனா என்ன திருடன்னு சொல்லிட்டாங்க. ஏங்க அதையே நினைச்சு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க? இதுக்கெல்லாம் காரணம் நான் தாங்க. இந்த பாவியால தான் உங்களுக்கு இந்த கெட்ட பேரு. ஏங்க முத மாதிரி நான் ஒருத்தியா இருந்தா இப்படியே சமாளிச்சிடலாம். ஆனா எனக்குள்ள வளருது, அதுக்கு சத்தான ஆகாரம் வேண்டாமா? அப்போ உனக்கும் உங்க குழந்தைக்கும் சோறு போட கூட முடியாத ஏழைன்னு நினைச்சிட்டேன். என் கை கால் நல்லா தானே இருக்கு, நான் உழைச்சி போடுறேன் உனக்கு. ஐயோ, நான் அதுக்கு சொல்லலைங்க. குழந்தை பிறக்க வரைக்கும் நம்ம இந்த வீட்டில் இருப்போம். அதுக்கப்புறம் வேணா நம்ம தனியாக போய்க்கலாம். ஏங்க எனக்கு ரொம்ப பசிக்குது, வாங்க போய் சாப்பிடலாம். வாங்கண்ணா. இந்த பசங்க ரொம்ப மோசம். நம்மளை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாய் மாதிரி பின்னாடியே சுற்றுவாங்க. நம்ம லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா போதுமே, நம்மளை வெயிட் பண்ண வைக்கிறதே வேலையாக போச்சு. இன்னைக்கு வரட்டும், வச்சுக்கிறேன். கையை எடுறா. சாரி மை டியர் புட்டி, இன்னைக்குன்னு பார்த்து உங்கள் அப்பா ஆஃபீஸில் ரொம்ப ஒர்க் வச்சுட்டாரு. அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஊச்சிக்காதடா தங்கம். அதான் மன்னிப்பு கேட்டல. இன்னுமா மகாராணிக்கு கோபம் குறையல? வேணா உன் காலில் விழு விட்டா? ஐயோ போதும், என்னதான் இருந்தாலும் பேசியே கவுத்துருவேன். ஆமாம், எங்கள் அப்பா எம்டி சார், அவ கேட்குற வேலையெல்லாம் கரெக்டாக செய்கிற. ஆனால் எம்டி பொண்ணை காக்க வைக்கிற. இரு இரு, எங்கள் அப்பா கிட்ட சொல்லி உன்னை நாளைக்கே வேலையை விட்டு நிப்பாட்டுறேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைம்மா. நான் தான் எல்லாத்தையும் நேராகவே பார்த்துட்டேன். டே அருண், உன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன். இருக்க இடம் கொடுத்தா என் மக கூட படுக்கிறதுக்கு பாய் கேட்குறியாடா? போடா வெளியே. சார் சார் என்னை மன்னிச்சிடுங்க சார். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனால் சுஜி தான் கேட்கல. செத்து போயிடணும் மாட்டினா நான் என்ன சார் பண்ணுறது? அது செத்து தொலையட்டுண்டா. அம்மா இல்லாத பொண்ணுன்னு கோடிக்கணக்கான சொத்துக்கு ஒரே வாரிசுன்னு இடம் கொடுத்தேன் பாரு. எனக்கு இது தேவைதான். டாடி ப்ளீஸ் டாடி, அருண் ரொம்ப நல்லவர். நீங்களே சொல்லியிருக்கீங்களே, அருண் நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கம்பெனி நம்பர் 1 இருக்குதுன்னு. இங்கே பாருங்க டாடி, அருணோட திறமை, பாசம், பண்பு இது எல்லாத்தையுமே வச்சு தான் என் மனசு டிஸ்டர்ப் ஆகிடுச்சு டாடி. இத்தனை நாளா நான் சின்ன வயசுலேருந்து கேட்காதையெல்லாம் வாங்கி தருவீங்க டாடி. நான் முத தடவை கேட்குறேன் டாடி, என் அருணை எனக்கு கொடுத்துருங்க டாடி. சரி சரிம்மா, அழுவாத. உன்னை அருணுக்கே கட்டி வச்சிடறேன். டே அருண், சாரிங்க மாப்பிள்ள, வர்ற முகூர்த்தத்திலேயே ஜாம் ஜாமுன்னு கல்யாணம். இது சந்தோஷமா? என் கம்பெனி மாதிரியே என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் சார். என் உயிரை விட மேலே சுஜியை வச்சு என் கை தாங்கலாம் தாங்குவேன் சார். என்னது சாரு மோருன்னு மாமான்னு கூப்பிடுங்க. எனக்கு வயசாகிட்டே போகுது. இந்த கம்பெனி மேனேஜரில் ஒன்றுமே எம்டிங்க சார். மேடம் சரிங்களா? சி போங்கப்பா. சரி, நான் போய் கல்யாண வேலையெல்லாம் பார்க்குறேன். நீங்கள் 2 பேரும் உங்கள் வேலையை பாருங்கள்.
எம்டி சார், ஆமா, இந்த சந்தோஷமான விஷயத்துல எனக்கு என்ன gift வாங்கி தர போறீங்க? உனக்கு என்ன டார்லிங் வேணும் கேளு. யாருக்கிட்ட கேட்குற? இந்த மாமன் கிட்ட தானே கேட்குற. என்ன வேணாம் கேளு. அந்த வானத்தில் இருக்கிற நிலாவை எடுத்து உங்கள் வீட்டு வாசலில் வைக்கிட்டா, இல்லை அப்படியே அந்த நட்சத்திரத்தெல்லாம் படித்து உன் கழுத்துக்கு மாலையாக்கட்டுமா, இல்லை கடலில் குதித்து முத்தெடுத்து உன் காலுக்கு காணிக்கையாக்கட்டுமா, இல்லை இல்லைம்மா, கொஞ்சம் மனசு சரியில்லை, அதனால் ஊரில் போய் எங்கள் அப்பா பார்த்துட்டு வந்தேன். அண்ணா, இந்த காஃபியை அவர் வந்தால் கொடுத்துட்றீங்களா? யாருமா? அதான் எங்கள் வீட்டுக்கார் குளிச்சிட்டு இருக்காரு, நீங்கள் கொடுத்துறீங்களா? சாப்பாடு வேறு அடுப்பில் இருக்குது, நான் போய் பார்க்குறேன். சரிம்மா. ஒன்றும் சிரமம் இல்லையே? இல்லை சரிங்க, குடிங்க, சொல்லுப்பா. சரிங்கண்ணா, மறக்காமல் கொடுத்துருங்க. சரிம்மா. சரி. பொன்னி ஏதோ சமையல் கட்டில் வேலை இருக்குன்னு உள்ளே போயிட்டாங்க. நீங்கள் வந்து அந்த காஃபி கொடுக்க சொன்னாங்க. இந்தாங்க. நான் குடிச்சுக்கிறேன், நீ கிளம்புங்க. பொன்னி, பொன்னி, உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்க? பொன்னி, மாமனுக்கு மல்லிகைப்பூ வச்சுட்டு வந்து ஆசையாக கொஞ்சுவேன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் சமையல் கட்டே கதின்னு கிடக்குறிய. வாடி வெளியா, உள்ள என்னதான் பண்ணுவ? பொன்னி, 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 பொன்னி. தலையெல்லாம் சுத்துது, நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கு பொண்ணு. துளசி, துளசி, என்னாச்சு? உங்க எனக்கு ரொம்ப நெஞ்சு வலிக்குதா, தலை சுத்துதா? ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு? காபி தான் குடிச்சேன், குடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, நெஞ்சு சுத்தி தலை வலிக்கிற மாதிரியே இருக்கு. எல்லாமே என்னால இருக்க முடியாதுங்க. முதல்ல ஒரு ஹாஸ்பிடல் ட்ரீட் போங்க. நெஞ்சு வலிக்குது. வாங்க ஹாஸ்பிடல் கூட்டி போங்க. மாமா குடிங்கடா, ஹாஸ்பிடல் போங்க. துளசி, நீ முன்னாடி போ, நான் துணி காசெல்லாம் எடுத்து வந்துடுறேன். ஐயோ கடவுளே, என் புருஷன் இல்லாம நான் எப்படி வாழ்வேன்? அவருக்கு ஏதோ ஒண்ணா என்னால எப்படி தாங்க முடியும்? எனக்கு நீங்க இல்லாத வாழ்க்கையே நான் எப்படிங்க வாழ்வேன்? சந்தோஷமா வாழ்வேன். டேய் முத்தே, உன் பொண்டாட்டி உன்னை காக்க வந்த தெய்வம் நினைச்சிட்டு இருக்கியா? இல்லடா முட்டாள், உன்னை காவு வாங்க வந்த பொன்னிடா. என் அம்மாவை முண்டச்சியாக்கி என் அப்பனை கொன்னு இந்த வம்சத்தை அழைக்க வந்தாண்டா இந்த வீட்டுக்கு நான் மருமகளாவே வந்தேன். உன்னை சும்மா விட்டுருவனா? இது வரைக்கும் நான் ஆனது ஆட்டம் கம்மி. சாம்பிளுக்கு சின்ன சரவடி தான் வச்சேன், இனிமே தாண்டா பெரிய வெடியா வைக்க போறேன். ஹலோ அம்மா. பொன்னி, எப்படிமா இருக்கு? அடி பாவி மகளே, இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இந்த அம்மா விட்டுட்டு போக உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அம்மா, உன்னை முண்டச்சி ஆக்கினானே இந்த பாவிங்க, அவன் குடும்பத்தை பழி வாங்கதாம்மா இந்த வீட்டுக்கு நான் மருமகளா வந்திருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, இப்பதான் ஜஸ்ட் நவ் என் புருஷனுக்கு என் கையால விஷத்தை கலந்து காஃபி கொடுத்தேன். ஐயோ,
ஹாஸ்பிட்டலில் இருக்காம்மா. பொன்னி என்னாச்சு? ஒன்றும் ஆகாது. அவனை அவ்வளோ சீக்கிரம் கொண்டுருனா என்ன, அணுவா ரசிச்சு அவனை கொல்லுவேம்மா. நீ என்ன பண்ணுறன்னா மாமாவை கூப்பிட்டுட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ, மற்றதெல்லாம் நம்ம அங்கே பார்த்துக்கலாம். சரி. மாமா டாக்டர் என்ன சொன்னார் மாமா? டாக்டர் வந்துடுவார். என் பையன் எப்படி இருக்கிறாரு? ஒன்றும் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. நான் கேட்குறேன்னு நீ தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்கள் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன்னா அவர் குடித்த காப்பியில் விஷம் கலந்துரு. விஷமா? என்ன டாக்டர் சொல்கிறீங்க? ஆமாம், எலி மருந்து கலந்து. பாருங்க எலி. என் புருஷனுக்கு காஃபில விஷத்தை கலந்து கொல்ல முயற்சி பண்ணியடா. நீ நல்லா இருப்பியா? நீ நல்லா இருப்பியா? என்னம்மா சொல்ற? நான் ஊர்ல இருந்து அப்பதானே வந்தேன். நீ தானே காப்பியை கொடுக்க சொன்ன. மாமா நான் உள்ள சமைச்சிட்டு இருந்தேன் மாமா. என் புருஷன் காஃபி கேட்டாருன்னு காஃபி போட்டுட்டு இருந்தேன். இதோ என் நித்ரான் நல்லவ மாதிரி இவன் தான் காஃபியை நான் கொடுக்குறேன், நீ போய் வேற வேலை பாருமான்னு சொன்னான். இவன் நம்பி நான் விட்டேன். ஆனா இவன் என் புருஷனுக்கு விஷத்தை கலந்து கொடுத்துட்டா. மறுபடியும் நீ போய் பேசாத. நீ தானே அந்த காப்பியை கொடுக்க சொன்ன. காஃபி கொடுக்க சொன்னேன், விஷத்தை கொடுக்க சொன்னா? சொல்லு. என்னங்க இதெல்லாம்? துளசி சத்தியமா எனக்கு ஒன்றும் தெரியாது துளசி. நான் சொல்றதை நம்பு. நான் கொடுக்கல. ஏய், நீ உன் பொண்டாட்டியும் அனுபவிக்கிற சொத்து சுகத்துக்கு நான் இடத்துல இருப்பேன்னு சொல்லி எனக்கு விஷம் வச்சு பாத்தியாடா? ஏன்டா எல்லாருமே என் மேலேயே பழிய போட்டு பேசுறீங்க? உங்களுக்கெல்லாம் பழி போடுறதுக்கு நான் தான் கிடைச்சன. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் எதையுமே கலக்கல. எனக்கு தெரியாது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன்னை கொன்னுட்டு ஜெயிலுக்கு போக தயங்க மாட்டேன். பாத்தியா போ மருமக பண்ண காரியத்தை? எப்போ என் மகனுக்கு நீ விஷம் வச்சு கொல்ல பார்த்தியோ, நீ எனக்கு மருமகனும் இல்லை. நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. மரியாதையை வீட்டை விட்டு வெளியே போ. என் மூஞ்சியிலே நீ முழிக்கூடாது. அப்பா எதையும் தீர விசாரிக்காம அவசரப்பட்டு வார்த்தை விடாதீங்கப்பா. நீ பேசாத. இனிமே இவங்களே இந்த வீட்டில் இருக்க சொன்னாலும் ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். எப்ப செய்யாத தப்புக்கு குடும்பமே சேர்ந்து என் மேல பழிய போடுறீங்களோ அப்பவே இந்த குடும்பத்துக்கும் எனக்கு இருந்த உறவு முறிஞ்சு போச்சு. நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருக்குது. நான் ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரன் இல்லை, இந்த வீட்டோட மருமகன். மரியாதைன்னா என்னதான் தெரியாத உங்ககிட்ட மருமகனா பேசுறதுல அர்த்தம் இல்ல. துளசி வா போலாம். துளசி, உனக்கு இந்த அண்ணன் வேணும் இல்ல அப்ப வேணும்னா உன் புருஷன் கூட போகாத, எங்களோட இரு. இல்ல உன் புருஷன் தான் முக்கியம்னா அவளோட போயிட்டே இரு. அண்ணா அவசரப்பட்டு முடிவு எடுக்காதண்ணா. என் புருஷன் கண்டிப்பா அது மாதிரி பண்ணி இருக்க மாட்டார். உன் புருஷன் வசங்களுக்கு இல்லைன்னா என் பொண்டாடி கலந்தான்னு சொல்றேன். நீ பாவி மகளே, ஏண்டி இப்படி ஒரு கெட்ட பேர் வாங்குறதுக்காகவோ எங்களை எல்லாம் விட்டு போட்டு இப்படி வந்து நிக்கிற? ஐயோ, என் பிள்ளைக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்துருச்சு. அத்தை நீங்க சும்மா இருங்க. என் பொண்ணி நல்லவா, அவளுக்கு இந்த சூதுவதெல்லாம் தெரியாது. எனக்கு வசம் வச்சே என் மச்சான் தான். மறுபடியும் என் மேல பழிய போட்டு பேசுற அப்புறம் நடக்கிறதே வேற. அநியாயமா என் மருமகன் கூடவே இருந்து இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டியே. உனக்கு எப்படிடா உனக்குலாம் இப்படி துரோகம் பண்றதுக்கு மனசு வந்துச்சு? கூடவே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு தெரியறியா? அரவலி, அவங்ககிட்ட என்ன பேச்சு? முதல்ல அவனை வெளியே விரட்டுறது வேலையை பாருங்க. மாமா மாமா நீங்களும்மா நான் தப்பு நீக்க நினைக்கிறீங்க. பரவாயில்ல மாமா, பரவாயில்ல.
என்ன மாதிரி வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறவனுக்கெல்லாம் நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டீங்க மாமா, நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டீங்க. எங்க அப்பா போய் சொன்னாரு, நான் தான் கேட்கல, இப்ப பட்டு நிக்கிறேன். மாமா என்னை விரட்டியெல்லாம் அனுப்பாதீங்க மாமா, கௌரவம் நானே போயிடுறேன். துளசி சொன்னா கேளு, அந்த புருஷன் உனக்கு வேண்டாம். இல்லைண்ணா, எனக்கு என் புருஷன் தான் வேணும். உனக்கு இந்த புருஷன் தான் முக்கியம்னா இந்த அண்ணன் முக்கியம் இல்லை, அப்படித்தானே? கூட போற அண்ணனுக்கு விஷ வச்சு குழந்தை உனக்கு புருஷன் முக்கியமாகி போயிட்டா இந்த அண்ணன் உனக்கு முக்கியம் இல்லை. போ போ, என் மூஞ்சிலே முடிக்காத, என் தங்கச்சி செத்து நினைச்சுக்கிறேன். ஓடி. இங்க பார், இந்த வீட்டுல நான் இருக்கக்கூடாது நீ எப்ப முடிவு பண்ணியோ அப்பவே உன் தங்கச்சி செத்து போயிட்டான். இனிமே நீயே இங்க இருந்தாலும் நான் இருக்க மாட்டேன். என்னையும் என் புருஷனை வீட்டு விட்டு துரத்துறதுக்காக நீயும் உன் புருஷனும் என்ன வேணாலும் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அடியே என் சிந்து கள்ளி, எப்படி இப்படி நல்ல மாதிரி நடிக்கிற? என் புருஷனுக்கு என்னடி பாவம் பண்ணா? கேட்கறப்பெல்லாம் அள்ளி அள்ளி அந்த வீட்டுக்கு கொட்டினீங்க, இன்னும் என்னடி செய்யணும்? ஏய், இன்னும் என்னடி செய்யல? உன் புருஷனுக்கு நீ ஏன் காஃபில வேஸ்த கலந்து கொடுத்துட்டு ஏன் புருஷன் மேல பழி போட்டியே, இது பத்தாதா? ஏய், இனிமே யாராவது என் பொண்ணை பத்தி ஏதாவது தப்பா பேசுனீங்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். நாக்கச்சா. இனிமே என் புருஷனை பத்தி எவ்வளவு பேசுனீங்க மயிர் அறுத்துருவேன், ஜாக்கிரதை. நீ பேசாத, இவங்கெல்லாம் குடும்பமே சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க, இதை நல்லபடியா சொல்லியிருக்கலாம், பரவாயில்ல. அந்த ஆண்டவனுக்கு தெரியும் நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு. நல்லா இருங்க, நல்லா இருக்கு. சரசமினி, இன்னைக்கு நீ கம்மனுக்கு உட்கார்ந்து இருக்கணும். நான் எப்படி வீட்டு வேலை செய்யறேன்னு நீ பார்த்துக்கிட்டே இருக்கணும். நீ வீட்டு வேலை செய்யறது 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? 4 பேரா? 400 பேர் பார்க்கட்டும் சரசு, அதுக்கெல்லாம் நான் பயப்படுற ஆள் இல்லை. என்னமோ இவனுங்க 2 பேர் தான் வீட்டு வேலை செய்வாங்களாம். நான் பாரு என்ன வேலை செஞ்சிருக்கேன் பாரு அம்மனி. உன்ற பாவாடை இருக்குல்ல, அதை பாரு. உன்ற பாவாடையை 10 வாட்டி அலசிட்டேன். உன்ற பிராவை இருக்குல்ல, அதையும் 10 வாட்டி அலசிட்டேன் பாரு. 10 வாட்டி அலசி வச்சிருக்கிறேன். இதை விட வேற என்ன வேலை செய்யாமனி சொல்லுமினி. ஐயோ என் கருப்பு தங்கமே, எனக்கு இதை விட வேற என்ன வேணும்? ஆமா, அந்த 500 ஏக்கர் உங்க மேல தானே இருக்கு? ஆமா மணி, அது என்கிட்ட கிட்ட தான் இருக்குது. நீ மட்டும் என்ன கட்டிக்கிட்டீங்கன்னா அது நடுவில் ஒரு நீச்சல் குளத்தை கட்டி நம்ம 2 பேரும் 24 மணி நேரமும் ஜாலியாக கும்பலாம் அடிக்கும். ஜாலியா இருக்கலாம். ஆனா அந்த குஞ்சு இருக்கான் பாரு, அவன் நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் எனக்கு தெரியல. ஆனா அவன் கிடக்குறாமா சொறி பிடிச்ச முன்னாயி, அவனுக்கு ஒரே அளவும் தெரியாது. அவனே 3 ஜான் தான் இருக்கான். அதுல அவனுக்கு 3 தான் இருக்கு. உன்ற உடம்புக்கு அந்த 3 ஜான்லாம் கட்டுப்படி ஆகுமா? எப்படியோ, ஆனா மொத்தத்துல எனக்கு இந்த நாட்டு மாமாவை தான் ரொம்ப பிடிக்கும். ஐயோ 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 ஐயோ, வேலையா இது? ஐயோ நாட்டாம, நீ நாட்டாம என்னத்தை கிழிச்சா? உனக்கு என்ன வேலை வச்சேன்? இங்க என்ன பண்ற? இங்க எதுக்கிட்ட வந்தா? யோ என்ன இது? ஏடா தள்ளி எழுந்து போங்க. டேய் கம்மன்று, அதை தொடாத, அதை பார்க்காத. அட தள்ளியா நீ? ஐயோ பாத்தீங்க மக்களே, இந்த நாட்டாம செய்யற வேலைய. யோ நாட்டாம நீ என்னத்தை கிழிச்சா? ஐயா இது செய்யற வேலையா இது? அட என்றா கம்மங்காட்டு நாயே, கீழே போடுறான், கையில் போடுற. நான் தொட்டது நீ ஏன்டா தொடுற? யோ, எதுக்கு என் நாட்டாம பத்தி தப்பா பேசிட்டு இருக்க நீ? அவர் நல்லவர் வல்லவர், இனிமே நீ அவரை பத்தி தப்பா பேசக்கூடாது. அடே இவ்வளவுதான் நீ கிழிச்சியா நீ? ஐயோ
அவன் என்னமோ பேசிட்டு இருக்க, நீ இவ்வளோ கிழிச்ச மாதிரி பேசிட்டு இருக்க. நீ இந்த செய்யற வேலையை பார்த்துட்டு என்னமோ சொல்றாங்க. நாட்டு மாமா இங்க பாரு, இவனுக்கு மூணையும் முடிச்சோட என்னைக்கு இருக்கிறியோ அன்னைக்கு தான் நான் வருவேன் போறேன். ஆனா போடி இவள பெரிய கண்ணைய சாபம் இவள் கிழிச்சுதான் போட்டாங்களா? ஏன்டா சொரி பிடிச்ச பொண்ணு, நானே ஒரு பொண்ணை பார்த்து வச்சிருந்தேன், அதையும் வந்து கெடுத்து புட்டியாடா. நாட்டாம என்ன செஞ்சேன்னு கேட்குறியாடா? நான் சொல்ற கேள்றா, நான் என்ன செஞ்சேன்னு. ஏன்டா இந்த ஊரில் இருக்கிற ஆம்பளைங்களுக்கெல்லாம் ஒரு சாராய கடை பத்தாதுன்னு 4 சாராய கடையை திறந்து வச்சேன். அதில் பன்னிக்கறியை இலவசமாக போட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் இருக்கிற பொண்ணுங்களுக்கெல்லாம் ஜாக்கெட்டு தைச்சு கொடுத்தேன். அதில் இலவசமா ஜன்னலும் வச்சு கொடுத்துட்டா. அது பத்தாதுங்க, நடுசாமத்தில் பசங்க ஜல்சா பண்ணுறானுங்கன்னு நம்ம ஊருக்குள்ள வெளியில ஒரு இது கட்டி கொடுத்தா. இதுக்கு மேல என்னால ஒரு நாட்டம் செய்ய முடியும்? முதல்ல சாமி நீ விளக்கு பிடிச்சது பாத்தீங்களா மக்களே? இவன் நாட்டாம போய் என்னத்தை கிழிச்சானே தெரியல. என்றா நான் எப்படி சொல்ற? ஒன்றும் இல்லைங்க நாட்டாம, உங்களை பத்தி புகழணும் நாட்டாம. நம்ம வீட்டுக்கே நாங்கள் வந்துட்டோம்ப்பா. அங்கே மரியாதை இல்லைப்பா. துளசி வாமா, நான் சாயப்பட்டறைக்கு வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். நல்லா சாப்பிடணும், எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. டாக்டர் இன்னும் 2 நாளில் குழந்தை பிறந்துருன்னு சொல்லியிருக்கிறாரு. வேலைக்கு மாத்திரை எடுத்துக்க, நல்ல டைமுக்கு சாப்பிடு, உடம்பு நல்லா பார்த்துக்குமா. அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வரேன், துளசி பத்திரமா பார்த்துக்கங்கப்பா. சரிப்பா, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். நம்ம அருண் பையன் வேலைக்கு போய் 3-4 மாதம் ஆச்சு, இதுவரைக்கும் எந்த தகவலுமே இல்லை. நான் ஃபோன் பண்ணா கூட அவன் ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறான்பா. அப்பா அவன் ஏதாவது வேலையில் பிஸியாக இருப்பான்ப்பா. அவனை ஏப்பா நீங்கள் தேவையில்லாமல் தொந்தரவு பண்ணுறீங்க? நான் போயிட்டு சாயந்தரம் வந்துடுறேன், வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பார்க்கலாம். மறுபடியும் பண்ணால் கண்டிப்பாக எடுப்பான். அவன் தான்ப்பா நமக்கு எல்லாம். சரிப்பா. துளசி சரிங்க, நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சீக்கிரம் வந்துடணும், எனக்கு காக்க வைக்கக்கூடாது. அப்புறம் வரும்போது உனக்கு எதாவது வாங்கிட்டு வரணுமா? ஆமாங்க, சொல்ல மறந்தே போயிட்டேன். அரிசி 2 நாளைக்கு தாங்க வரும். அப்படியே அரிசி வாங்கிட்டு, கொசு ரொம்ப கடியாக இருக்குது, வரும்போது மறக்காமல் ஒரு கொசுவில் மட்டும் வாங்கிட்டு வாங்க. சீக்கிரம் வாங்க, உங்களுக்காக நான் காத்துட்ருப்பேன். துளசி, ஐயோ துளசி, மாமா நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. நம்ம செல்வம் வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ரோட்ல லாரிக்காரன் மோதிட்டானாம்மா. என்ன மாமா சொல்றீங்க? அவன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறப்ப ரோட்ல போற யாரோ ஒருத்தர் அவனை ஆஸ்திரேலியா கொண்டு போய் சேர்த்துட்டாங்களாம்மா. ஐயோ கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? இனிமே நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல. மாமா வாங்க மாமா, நம்ம இப்பயே போய் டாக்டர். முக்கியமான கேஸ் ஒன்று அட்டன் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப எமர்ஜென்சிம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ஈவினிங் என்னால் வீட்டுக்கு வர முடியாது. பிள்ளைய நீ நேராக ஸ்கூலில் போய் பிக்கப் பண்ணிட்டு குழந்தைய வீட்டுக்கு கூப்பிட்டு போ. நான் ஈவினிங் பேசுகிறேன், ரொம்ப எமர்ஜென்சி, ப்ளீஸ் வெய். சார் சார் இப்போ என் தம்பி எப்படி சார் இருக்கு? உசுருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே? ஒன்றும் பயப்பட வேணாம், அவர் நல்லா தான் இருக்காரு. துளசி நீ ரொம்ப கொடுத்து வச்சோம்மா. உன்ன மாதிரி ஒரு பொண்ணுக்கு இப்படி ஒரு புருஷன் கிடைக்கிறது எவ்வளோ கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்து மூச்சுக்கு 300 தடவை என் துளசி வந்துட்டாளா, என் துளசி வந்துட்டாளான்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. சார் என் வீட்டுக்காரு நான் உடனே பார்க்கணும் சார். அவருக்கு என்ன அடிபட்டிருந்தாலும் சரி, என்னை பார்த்தாலே அத்தனை மறைஞ்சு போயிடும். என் புருஷனை நான் பார்க்கலாமா? நீ பார்க்கலாமா, ஆனால் செல்வம்
ஆனா என்ன சார், தயவு செஞ்சு என்ன நடந்ததுன்னு என்கிட்ட உண்மையை சொல்லுங்க சார். நீங்க என்ன சொல்றீங்க? ஒரு நிமிஷம். செல்வா கண்ணே, நல்லா இருக்கியா சாமி? நல்லா இருக்கேன்ப்பா, நல்லா இருக்கேன். ஒன்றும் எனக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகலை. துளசிங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகலை இல்லைங்க? நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன டாக்டர், என்ன டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறீங்க, லைட்டே இல்லாமல் ஒரே இருட்டாக இருக்கு. நீங்கெல்லாம் எங்கே இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் தெரியுதா? என்னங்க இது? அப்பா 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 கரண்ட் இருக்காப்பா? என்னங்க பேசுறீங்க? கரண்ட் இங்கே இருக்குங்க. நாங்கள் எல்லாருமே உங்க பக்கத்துல தான் இருக்கோம். சொல்லுங்க, உங்களுக்கு என்னங்க ஆச்சு? டாக்டர் உண்மையை சொல்லுங்க, இவருக்கு என்ன ஆச்சு? சாரி செல்வம், சாரி செல்வம், கரண்ட் போகல. உங்க தலையில பலத்தை அடிபட்டதுனால உங்க கண்ணுல பார்வை போயிடுச்சு. எஸ், வெரி சாரி செல்வம். இனிமே செல்வத்தால இந்த வெளிச்சங்களை பார்க்கவே முடியாது. பல லட்சம் செலவு பண்ணாலும் அவருக்கு கண்ணுக்கு பார்வை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. டாட் டாட் எனக்கு கண்ணு தெரியாதா டாட்? எனக்கு தெரியாதுங்களா? துளசி, நான் இங்க இருக்கேன். உன் புருஷனோட நிலைமையை பார்த்தியா? எனக்கு கண்ணு தெரியாதா? நம்ம யாருக்கு என்ன துரோகம் பண்ணும்? துளசி, இந்த காலத்துல கண்ணு இருக்கிறவன் கை நிறைய சம்பாதிக்கிறவனே பொண்டாட்டிய பார்த்துக்க முடியல. இந்த கண்ணு இல்லாத குருடனை எப்படி வச்சு காப்பாத்த போற? நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களை கண்ணு கண்ணா நான் வச்சு பார்த்துக்கிறேங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. அம்மா, துளசி, ஐயோ வயிறு வலிக்குதுங்க. டாக்டர் அவசரப்படாதீங்க செல்வம், வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க. டாக்டர் பாருங்க, டாக்டர் டாக்டர் பாருங்க டாக்டர், சீக்கிரம் சீப் நர்ஸை பார்க்க சொல்லுங்க. வந்துட்டு போறாங்க செல்வம். டாக்டர், என் பையன் இதுவரைக்கும் யாருக்குமே எந்த துரோகமுமே பண்ணதில்லையே. அவனுக்கு ஏன் டாக்டர் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்தாங்க இந்த ஆண்டவன்? டாக்டர், எப்படியாவது என் செல்வத்தையும் மருமகளையும் சிறப்பாக கவனிச்சு அனுப்புங்க டாக்டர். செல்வா, 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 அப்பா அப்பா, துளசி, துளசியை பாருங்கப்பா. டாக்டர், அப்பா 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 எங்கப்பா இருக்கீங்க? டாக்டர், அப்பா அப்பா, டாக்டர் டாக்டர் எங்க அப்பாவுக்கு என்னாச்சு? டாக்டர் 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 அப்பா 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 அப்பா, துளசி, டாக்டர் ஏன் பேச மாட்டேங்குது? யாராவது பேசுங்க, பேசுங்க. அப்பா அப்பா சார், உங்களுக்கு பையன் பிறந்திருக்கான் சார். பையன் கொஞ்சம் பாருங்க சார்.
எனக்கு எனக்கு பையன் வந்திருக்கேன். ஆமாம் சார். நான் பார்க்க கூட முடியாத குருடனாயிட்டு முதல்ல என் வம்சத்தோட வாரிசு எங்கள் அப்பாட்ட கொடுங்க. அவர் என்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார், உனக்கு பையன் வேணும் பையன் வேணும்னு. எங்கள் அப்பாட்ட கொடுங்க. அப்பா 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 எனக்கு பையன் பிறந்திருக்கா அப்பா. அப்பா செல்வம் ஏப்பா சார் அமைதியா இருக்கும் சார். சார் என் குழந்தை எங்கள் அப்பாட்ட கொடுங்க சார், கொடுங்க சார். செல்வம் அப்பா அப்பா ஏப்பா பேச மாட்டேங்கிறீங்க சார்? செல்வம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் அப்பா தான் உங்களுக்கு மகனாக பிறந்திருக்காரு. டாக்டர் என்ன சொல்றீங்க? ஆமாம் செல்வம், உங்கள் அப்பா நெஞ்சு வலி வந்து இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிட்டார். எங்க அப்பா இறந்துட்டாருங்களா? ஐயோ அப்பா, என்ன விட்டுட்டு போயிட்டீங்களேப்பா இந்த சூழ்நிலையில. துளசி, நான் இப்ப என்ன, ஐயோ நான் யாரை கூப்பிடுறது? எனக்கு சார் சார் என் தம்பிக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க சார். யாரனுக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க. நான் சொல்றேன் நம்பர் சொல்றேன், 93 40 41 03 பண்ணுங்க சார், பண்ணுங்க. என் பையன் தம்பி வர சொல்லுங்க சார். எனக்கு நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. பண்ணுங்க சார், லைன் கிடைக்க மாட்டேங்குது. ப்ளீஸ் சார் ஒரு முறை ட்ரை பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க சார். சார் நல்லா பண்ணுங்க சார், பதட்டப்படாதீங்க செல்வம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். சார் கொஞ்சம் நல்லா கூப்பிடுங்க சார். சார் 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 பண்ணுங்க சார். ஹலோ, லைன் கிடைக்கல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ளீஸ். ஹலோ, நீங்க யார் பேசுறது? ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ 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 தம்பி தம்பி அருண். ஹலோ, நான் அருணோட வைஃப் பேசுறேன். ஹலோ, நான் என்னடா சொல்லட்டு? ஹலோ அப்பா, யார் நீங்க? ஹலோ ஹலோ, நான் அருணோட வைஃப் பேசுறேன். யார் நீங்க? ஹலோ ஹலோ, யாருங்க நீங்க? ஹலோ ஏமா நீங்க அருணோட வைஃப்ங்களா? ஆமா, அருணோட வைஃப் தான் பேசுறேன். யாருங்க நீங்க? ஹலோ ஹலோ, டேய் அருண், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடா? அருண் குளிச்சிட்டு இருக்காருங்க. ஹலோ அப்பா ஒரு நிமிஷம் என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி? என்னண்ணே ஒரு மாதிரியா உட்காந்துருக்க? என்னாச்சு உனக்கு? அதான் நம்ம குடும்பம் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டுமே, அப்புறம் என்ன உங்களுக்கு கவலை? நம்மெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டுமா, என் பொண்ணு தான் எப்படி இருக்கிறாளோன்னு. என்னென்ன இது? இப்போ ஒரு கெட்ட நேரம், அவள் பிரிஞ்சு போயிட்டா. இதே நாளைக்கு ஒரு நல்ல நேரம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்துருவோண்ணே. இதுக்கு போய் கவலைப்பட்டுக்கிட்டு என் பொண்ணுக்கு தான் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு போ. ஏமா நாங்களாம் இருக்கும்போது பொண்ணுக்கு என்னமா குறை? அண்ணே, நீங்க இருக்கும் போது என் பொண்ணுக்கு ஏதாவது குறைன்னு சொன்ன நாக்க அழுகி போயிடுனே. நீங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு என் பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லை. நாளைக்கே சந்தர்ப்ப சூழ்நிலையில நீங்க பொசுக்குன்னு பொட்டுன்னு போயிடுங்க சிச்சி. இல்லை,
உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் என் பொண்ணுக்கு யார் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். அண்ணே நீங்கள் இருக்கும்போதே என் பொண்ணுக்கு ஏதாவது பண்ணிடணுங்கண்ணே. அப்பா நாளைக்கே எனக்கு ஒன்று கணக்கு ஒன்று ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறது? இல்லை உங்களுக்கு தான் ஏதாவது ஆகி போச்சுன்னா அப்புறம் என் பொண்டாட்டி நடுத்தரில் தான் நிற்கணும். அதனால் இந்த வீடு தோட்டத்தை எல்லாத்தையும் என் பேருக்கு இல்லை, வேண்டாம் வேண்டாம், என் பொண்டாட்டி பேருக்கு எழுதி வச்சுருக்கேன். உன் பொண்டாட்டி பேருக்கு எப்படிப்பா எழுத முடியும்? ஏன் எழுத முடியாது? என் பொண்டாட்டி பேரில் எழுதுறது தான் நமக்கு எல்லாத்துக்குமே நல்லது. எல்லாத்தையும் உன் பொண்டாட்டி பேரில் எழுதி வச்சுட்டா அப்புறம் என் பொண்ணுக்கு என்னடா பண்ணணும்ல? உன் பொண்ணு பணம் எனக்கு ஒரு 5 காசு கூட வேணாம். அவளுக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்க. என்ன பேசுறீங்க? துளசி ஒரு பிள்ளைய நாங்கள் தனியாக விட்டுருமோ என்ன? துளசிக்கு என்னென்ன செய்யணுமோ மாப்பிள்ளை கண்டிப்பாக செய்வாருங்க. அவர் செய்யலைனா நான் அப்படியே விட்டுருவேனா என்ன? ஏன் மருமகளுக்கு என்னென்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது? என்ன என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை தானே? என்னம்மா இப்படி சொல்லிட்ட? உன்னை நம்புறேம்மா. கண்ணே அந்த பத்திரத்தை எடுத்துருப்போம்மா. மாமா கையெழுத்து கொடுத்துருவாரு. போடுங்க. எல்லாம் அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு கையெழுத்து போடுறோமா? போடுங்கண்ணே போடுங்கண்ணே, தாராளமா நான் இருக்கேனே. பத்திரமா வச்சுக்கோ சரியா? என்னம்மா நீ மாசம் மாசம் நின்றுட்டு இருக்க? கடகடன்னு போய் உள்ள போய் பீர்வால ஒரு 1000 ரூபாய் பணத்தை எடுத்து மாப்பிள்ளை கையில் கொடுத்து விடு. மாப்பிள்ளை போயிட்டு நல்ல மட்டன் கறியாக பார்த்து வாங்கிட்டு மீன் எடுத்துட்டு வரீங்க சரிங்களா? இன்னைக்கு உங்க அப்பாவுக்கு ஒரு விருந்து வைக்கிறோம். நீ நின்றுக்கிட்டே இருக்க, போய் மடமடன்னு உங்க மாமாவுக்கு ஒரு சாவடி சீச்சி சாவலை புடின்னு என்ன. துளசி துளசி பையன் ஏமாளுற பால் கொடுக்க வேண்டியது தானே? சரி கொடுங்க. எனக்கு பால் வத்தி போச்சுங்க. பால் கடைக்காரனும் பால் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ என்னங்க பண்ணுறது? துளசி நமக்கு தான் திங்க சோறு. இந்த பச்சை மண்டைக்கு கூடவா குடிக்க பால் இல்லை? நம்மள ஆண்டவன் ஏன் இப்படி சோதிக்கிற? நம்மள மாதிரி ஏழைங்கெல்லாம் இந்த பூமியில வாழவே கூடாதா? நமக்கெல்லாம் அந்த கடவுள் வழியே கொடுக்காதா? துளசி இருட்டாக்கிற வாழ்க்கைக்கு நீ வெளிச்சமா வந்து இப்போ நானே கண்ணை இழந்துட்டு கூட நிக்கிறேன். நம்ம வாழ்க்கையே இருட்டாயிடுச்சு துளசி. ஏங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? ஏங்க நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களே? கேளுமா. என்ன கேட்குற துளசி? ஏங்க நம்ம ஏன் அருணை பார்த்து உதவி கேட்கக்கூடாது? அருண் அவனை பற்றி மட்டும் பேசாது. அவனுக்கு கொஞ்சமாவது உணர்வு இருந்தா நம்மளை மீறி அவன் கல்யாணம் பண்ணிருப்பானா? ஐயோ கல்யாணத்துக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. வசதியான பொண்ணு கிடைச்ச உடனே எப்படி மாறிட்டான் பாத்தியா?
சரி விடுங்க. ஏதோ வயசு குறையில அவன் கல்யாணம் பண்ணி ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்காக அவர் மேலே பாசம் இல்லாமல் போயிருமே என்ன? துளசி, அவ பாசம் கல்யாணம் மட்டும் பண்ணியிருந்த பிறகு அப்பாவுக்கு கொல்லி கூட நீயே போட்டுருன்னு சொல்லிட்டு நான் இந்த குருட்டு நான் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு நான் தானே கொல்லி போட்டேன். வேணாம் துளசி, உசுரே போனாலும் அவன் பூச்சில மட்டும் நான் முடிக்க மாட்டேன். வேண்டாம். சரிங்க, வேணா விடுங்க. ஏங்க, நான் போய் எங்க அண்ணன்ட்ட உதவி கேட்கட்டுமா? உங்க அண்ணன் அதுக்கு அந்த அருணை எவ்வளவோ மேலடி. இல்லைங்க, அவன் என்ன அவமானப்படுத்தினா அவங்ககிட்ட போய் கேட்குறேன். சிப்பிரியா கூட சித்தமே இல்லை. ஐயோ இல்லைங்க, என் அண்ணன் கண்டிப்பா நமக்கு உதவி செய்வாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்க வேணா வராம இருந்துக்கோங்க. நான் போய் பார்த்துட்டு வரேங்க. ஏங்க சரின்னு சொல்லுங்க, பேசுங்க. சரி சரி சரி, நீங்க பாத்துருங்க. எனக்கு முடியல, நீங்க போய் கேட்டு போயிட்டு வந்துடுங்க. பத்திரமா இருங்க. சீக்கிரம் வந்துடு. குழந்தை பத்திரம். பஸ்ஸில் கூட்டமாக இருக்கும்போது குழந்தை கிழந்தை கீழே விட்டுறாத. சரிங்க. ஏய் பசங்களா, இந்த பொம்பளைகளே நம்பாதீங்க. இந்த பொம்பளைங்க நம்பினீங்கன்னா நம்மளை கவுத்துட்டு போயிடுவாங்க. அப்படித்தான் என்ன சரசு ஏமாத்தி பிடிச்சி. யோ சரசு, நீ வா பேசிக்கிறேன். யோ என்னையா பார்த்து பார்க்காம போற? ஏன் சரசு, நீ பேசாத. ஏயா இந்த நாட்டை என்ன கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த நாட்டம் கூட கூத்து அடிக்கிறியா? கூத்து உன்னை போய் கட்டிக்கலன்னு சொல்லுவனா? யார் யார் சொன்னது? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த ஆளை கட்டிக்கிறேன், உன்னை வச்சுக்கிறேன். என்ன வச்சுக்கிறியா? ஏன் சரசு, என்ன தண்ணி போட்டு நான் தான் தண்ணி போடுறேன், நீ தண்ணி போட்டு என்ன தாறுமாற பேசுற மாதிரி பேசுற? ஐயோ, அந்த ஆளுகிட்ட காடு சொத்து நிறைய இருக்கு, உங்ககிட்ட என்ன இருக்கு? அந்த ஆளை கட்டிக்கலாம், நீ நானும் சொகுசா வாழலாம். அப்படியா? அப்படியா சரசு, என்ன ஏமாத்திட மாட்டியே? யோ, உன் மேல சத்தியமா ஏமாத்த மாட்டேயா. அந்த கருவா எனக்கு கண்டக்கால கூட காட்ட மாட்டேன். எங்க கண்டக்கால காட்டலையா? அதெல்லாம் காட்ட மாட்டேன்னு காட்டு. டேய், அந்த கருவா எனக்கு சொன்னையா. அப்படியா? சரி சரி சரி, நான் அடிச்சது ஒரு கோட்டர் தான். ஆனா உன்னை கட்டி பிடிச்சா அப்படியே புல்லடி சும்மா சும்மா கர்றான்னு இருக்குன்னு. யோ, நிஜமாவா சொல்ற? பொய் சொல்றியா என்ன? சத்தியமா சொல்றேன் சரசு. ஏயா, உனக்கு என் மேல இவ்ளோ பாசம் இருக்கே, வரும்போது ஏதாச்சும் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு தோணுச்சா? அப்படியா? திடீர்னு இப்படி கேட்டா எப்படி சரசு கொடுக்கறது? ஏன்னா அருணாக்காரர் இருக்கு. மறுபடியும் நாளைக்கு இது வாங்கிக்கலாம் சரசு. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அந்த நாய் ஞாயிற்றுக்கிழமான ஒரு கிலோ பன்னிக்கறி எடுத்து தின்னுட்டு குப்பரை கட்டி படிச்சிருப்பான். அவன் நாட்டு துப்பாக்கி எடுத்து அவனை ஒரே போடு போட்டு நம்ம 2 பேரும் ஜாலியா இருக்கலாம். ஐயோ, போலீஸ் வந்து அப்புறம் என்னையா பண்றது? அது ஒண்ணுமில்ல, காட்டை பண்ணி தூக்கிட்டு படுத்துறது, அதை ஒரே போடு போட்டுட்டு சொல்லி போடலாம். ஏண்டா நாயே, இங்க வாடா. ஏண்டா நாட்டு துப்பாக்கி உயரங்கட நீ இல்லை, நீ நாட்டு துப்பாக்கி எடுத்து என்ன போடுறியா? ஏண்டா கம்மங்காட்டு நாய், எந்தாண்ட போட நீ? ஏண்டி சிரிக்குமாவல? இங்க வாடி. ஏண்டி எங்கிட்டயே உன்ற சில்மிஸ்த காட்டுறியா? நான் யாருன்னு நினைச்சியாக்கும், இந்த ஊர் நாட்டாமையாக்கும். இப்பயே ஊரை கூட்டுறேன், உன்னை ஊரை விட்டு தள்ளி வைக்கிறேன். எங்களை மன்னிச்சிருங்க. இதுக்கு மேல பேசினா என் கடைசி ஆயுதத்தை எடுத்துருவேன், மரியாதைலாம் போயிடும். என்னது கடைசி ஆயுதமா? என்றாத ஆயுதம்? அட பாவி,
என்றது எதுக்கடா காலில் விழுறீங்க? நாட்டாமா நான் 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டேன், கோச்சிக்காத நாட்டாமா. அடச்சி கருமத்தை முடிச்சுக்கல. இந்த வாடா அடக்கம் காலம் பிடிச்சிருக்க. டே சொம்பு, இது என்ற கோலம்? ஐயா என்னைய மன்னிச்சிருங்க ஐயா. என்றது கோலம்? நான் இல்லைன்னா இவ செத்து போயிடுவாங்க ஐயா. அப்படியே விட வேண்டியது போகட்டும். யாரா நிக்கிற சொல்றா? ஐயா இல்லை நான் கட்டிக்கிட்டுமா? இல்லைங்க ஐயா. சரி சரி கட்டிடுறேங்க ஐயா. நீயே கட்டிக்கிறியா? போய் தொலைங்க. அப்பாடா நம்ம ரூட்டு கிளீன் ஆயிடுச்சு. சரசா நம்ம 2 பேரும் இனிமேல் கூத்து கும்பல் அடிச்சுட்டு ஜிங்கு ஜங்குன்னு போயிட்டே இருக்கலாம்.